கடைநல்லூர் ஜாயின் சாரீ பார்த்துட்டு இருக்கிறது குண்டூர் ஹெவி பிராசோ. விலை 300 ரூபா மட்டும்தான். நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக போடுது. இப்போ நான் கட்டியிருக்கிறதுமே ஜாயின் சாரீ தான் கட்டியிருக்கேன். ஜாயிண்டிங்கில் உங்களுக்கு கொசுவத்துலேயே தான் தையல் உள்ளே போகும், வெளியில் வந்து வராது. இது நல்ல ஒரு க்ரீன் கலரு, க்ரீனும் அந்த ஒரு மாதிரி பிளாக் மாதிரி ஒரு கலர் கலந்துருக்கு. சூப்பராக இருக்குது. இது வந்து வெயிட்லெஸ் பிராசோ தான். இது வந்து இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே வந்துடும் உங்களுக்கு. சேரீயை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவேன். 2 சேரீக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து 40 ரூபா. நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம். கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு 40 ரூபா வரும். 3 சேரீ எடுத்திங்கன்னா 60 ரூபா, 5 சேரீ எடுத்திங்கன்னா 100 ரூபா. அப்படி தான் கணக்காகும். இது நல்ல ஒரு சாண்டல் கலர், ஆஃப் ஒயிட்டு விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருவோம். நல்ல ரன்னிங்லேயே ப்ளவுஸ் இருக்குது. இது வந்து 6.25 மீட்ரு இருக்குது இந்த சேரீலாம். நல்ல லென்த்தாக இருக்கும். வேணும்னா நீங்கள் தச்சுக்கலாம், வேணான்னா ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் கூட கட்டிக்கிறலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி லைட்டு அந்த பிங்க் கலரு, அந்த சாண்டலு, அது எல்லாம் அந்த பாயில் பிரிண்ட் எல்லாம் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து இதில் ரன்னிங்லேயே வரும். இதில் வந்து முந்தானை இருக்கும். சிலதில் முந்தானை இருக்கும், சிலதில் வந்து உங்களுக்கு முந்தானை இருக்காது. மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒர்த்தபிளான ஒரு நல்ல சேரீ தான். 300 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அழகான சேரீ இது. அது கெட்டும் போது தான் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் தான். உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். முந்தானதில் இருக்குது பாருங்கள் டிசைனு. நான் கட்டியிருக்க அதே ஷைனிங் மெட்டீரியல் தான். டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும். இதுலேயே ஒரு 2 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பீஸு. நான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து அந்த உடம்புக்கு மட்டும் வேறு கலரு, பிங்க் கலர் அந்த பார்டர் ஷேட் போட்டு இதில் எல்லோ கலரில் வந்து கட் பண்ணி கைக்கு போட்டிருக்கேன். அது எனக்கு கான்ட்ராஸ்ட்டாக போட்டே பழகி போச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கூட போட்டுக்கலாம். இது ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு, ஆஷ் கலரு எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு கலரு. இது நல்ல ஒரு ஷைனிங் பிராசோ தான் இது. இதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப வெயிட் இருக்காது. இதில் வந்து ப்ளவுஸ் வந்து இதில் தனியாகவே வந்துடும். லென்த்து வந்து சேரீயோட லென்த்து உங்களுக்கு இந்த பீஸ்லலாம் 6 மீட்ரு பக்காவாக இருக்கும். சேரீயோட லென்த்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதில் ப்ளவுஸ் வந்து அதில் தனியாகவே இருக்குது பாருங்கள். டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இது உள்ள பீஸு. இது ஒரு லைட் கலரு. இது என்ன கலர்னே சொல்ல தெரியலை. அந்த கீழே வந்து அந்த க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க. அது க்ரீனுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் க்ரீன் கலர் இல்லை. ஒரு மாதிரி மயில் கழுத்து கலர் கீழே மாதிரி கொடுத்து அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது விரிக்கும் போது அந்த ஃப்ளீட் வச்சு நம்ம கெட்டினோம்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த சேரீ வந்து. இதில் வந்து ஒரு ஜம்கி ஒர்க்கு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஒர்க்கு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஸ்டோன் கிடையாது. இந்த ஜம்கி எப்படி வச்சது மாதிரி இருக்குது. ஆனால் ஜம்கி வந்து நம்ம கையில் ஒட்டவோ வைக்கவோ அது மாட்டாங்க. நல்லா அப்படி தேய்ச்சி பார்த்தாலுமே இந்த கையில் இந்த ஒட்டுமே ஜிகுன்னு அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த சேரீ. இது நல்ல ஒரு ஆஷ் கலரில் கீழே அந்த பிளாக் கலரில் பார்டர் இருக்கும். டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான டிசைனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே உடம்புக்கு எல்லாமே இப்படி தான் டிசைன் வரும். ப்ளவுஸ் பீஸு வந்து நல்ல லென்த்தாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரன்னிங்லேயே தான் ப்ளவுஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. இது நல்ல ஒரு லைட் கனகாமர கலரில் கீழே அந்த காபி ப்ரௌன் கலர் மாதிரியான ஒரு பார்டர், நல்ல அகல பார்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இது கனகாமர கலரை விட ரொம்ப லைட் கலர். இது வந்து ஷைனிங் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் இது வந்து வெயிட்லெஸ் பிராசோ. இந்த டிசைன் ஃபுல்லாக காட்டுறது ஃபுல்லாகவே இப்படி காட்டுதமில்ல, அது பார்டர் வச்ச டிசைன் ஃபுல்லாகவே வெயிட்லெஸ் பிராசோவாக தான் இருக்கும். ஹெவியாக வந்து இருக்காது. நல்ல ஒரு வெயிட்லெஸ் பிராசோ. இது ஒரு அழகான ஒரு ரெட் கலர். ரெட்டும் அந்த ஒரு மாதிரி கலரும் கலந்துருக்கு. டார்க்கும் லைட்டும் கலந்த மாதிரி இருக்கும். டிசைன் வந்து உள்ளே எப்படி கொடுத்து இதில் ஜம்கி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு மாராப்பில் வந்து ஒரு மடிப்பு வரும். அதனால் இது வந்து 30 ரூபா லெஸ் பண்ணி 270 ரூபா. சேரீ வந்து நல்ல லென்த்தாக இருக்கும். ஃபுல்லாக அந்த ஜம்கி ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது. இது ப்ளவுஸ் வந்து தனியாகவே இதில் இருக்குது. அந்த பார்டரை நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மாராப்பில் பீஸ் போட்டாலுமே நல்லா பின் பண்ணாலுமே சப்புன்னு நின்றுக்குறோம். அழகாக இருக்கும். இதில் ப்ளவுஸும் வந்து தனியாக இருக்குது. இது யார் எடுக்கலைன்னா இது எனக்கு தான் எடுக்க போகிறேன்.
இது மாம்பழ கலரில் இது ஒரு டைப்பாக உள்ள கலராக இருக்குது. டிசைன் வந்து வேறு கிராஸ் கோடாக அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பீஸில் வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம சேரீயை கட்டி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்கண்ணே. சில பேர் ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படி கூட வச்சு கட்டிக்கிடுவாங்க. அதனால தான் நான் எதுவுமே கட்டிங் வந்து போட மாட்டேன் அதில் ப்ளவுஸை வந்து. இது நல்ல ஒரு வித்தியாசமான கலர். கீழே வந்து ஒரு ரெட் கலர் மாதிரியான ஒரு கலர், இந்த கீழே பார்டர் வரும். உள்ளே வந்து அந்த மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் கலரு, கொஞ்சம் டார்க் கலரு, எல்லா ஷேட் அப்படி மிக்சட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் தான் இருக்கும். இது ஒரு மஞ்சள் கலர் தான். வாடாமல்லி கலரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நல்ல ஒரு மெரூன் கலரில் அந்த பார்டர் வந்து ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க. இது அழகான ஒரு நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் அந்த காப்பி கலரில் அந்த பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த மஸ்டர்ட் கலரில் அந்த காப்பி கலர் உள்ள டிசைனும் கொஞ்சம் அந்த உடம்புக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி சேரீலாம் வந்து நம்ம கடையில் வந்து இந்த மாதிரி டிசைன்லலாம் இல்லை. கட்டினோம்னா இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு கட்டுவோம். நல்ல வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதில் ப்ளவுஸுக்கு வந்து தனியாகவே இருக்கும். ப்ளவுஸுக்கும் நல்ல லென்த்தாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் ப்ளவுஸு. இது நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு, ஒரு விதமான ஒரு க்ரீன் கலர்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பச்சைனா அடிக்கிற பச்சைலாம் கிடையாது. இது ஒரு மயில் கழுத்து கலரு, அந்த ஒரு மாதிரியான ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. நல்ல ஷைனிங்காக இருக்குது. இது வந்து மெட்டீரியல் ஃபுல்லாகவே நல்ல ஷைனிங்காக இருக்கும். அது உள்ளே வந்து டிசைன் வந்து குட்டி குட்டியாக டிசைன் ஏதோ கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் வந்து வெயிட்லெஸ் தான். வெயிட்லெஸ்லேயே அந்த வலை டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெட்டு ஃபேப்ரிக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா அந்த கிளாஸ் ப்ரோஸா டைப்பில் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் கண்ணாடியும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஒரு டைப்பான ஒரு பிராஸோ இது. இது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ மயில் கழுத்து கலர் தான். மயில் கழுத்து கலரை கீழே அந்த சாட்டின் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள டிசைன் ஃபுல்லாகவே லைட் கலரில் செக்குடு கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ரன்னிங்கில் தான் ப்ளவுஸ் இருக்கும். அதில் இது பர்பிள் கலரு, அந்த ரெட் கலர் மாதிரியான ஒரு கலரு, ஒரு வாடாமல்லி கலர், எல்லா கலரும் அப்படி மிக்சடாகி கொடுத்துருக்காங்க. லேவண்டர் கலர் எல்லாமே மிக்சடாகி தான் அந்த கலரில் வந்திருக்கு. வித்தியாசமாக இருக்குது இந்த டிசைனும். இது நல்லா பின் பண்ணி குத்துறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி எடுத்துக்கிட்டு பெரியவங்க என்ன செய்கிறீங்க, அலசலாக இருக்குப்பா வலையாக இருக்குப்பான்லாம் சொல்லுதீங்க. அதனால் பார்க்கும்போதே உங்களுக்கு அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் எடுக்காதீங்க நீங்கள். நல்லா சேரீயை நல்லா ஃப்ளீட் வச்சு பின் பண்ணி குத்துறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இந்த சேரீ வந்து இந்த சேரீ ஒரு ஹெவியான ஒரு பிராசோ சேரீ தான். நல்ல ஒரு வாடாமல்லி கலர் நல்ல டார்க்கான கலரு, சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் வந்து பார்க்குறத விட இல்லை கெட்டி பார்த்தா தான் அழகாக இருக்கும். ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடு மட்டும் இந்த ரன்னிங்கில் வர்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சேரீயில் வர்ற கோடும் இதில் ஒரு கோடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லென்த்து வந்து பிரச்சனையே கிடையாது. சேரீயில் எல்லாமே நல்ல லென்த்தாக தான் இருக்குது. ப்ளவுஸ் வந்து சில இதில் ரன்னிங்கில் இருக்கும். நம்ம வந்து உடுத்தி பார்த்து டிக் பண்ணி தான் நம்ம தான் கட் பண்ணுறதுக்கு அவங்க டெய்லர்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும். ஏன்னா சில பேர் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்காண்டி நம்ம வெட்டாமே நான் கொடுத்துருவேன். இது ஆஃப் ஒயிட்டு, மெரூன் கலரு, அப்புறம் கீழே வந்து அந்த ப்ளூ கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து இதில் ரன்னிங்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டு போடனாலும் போட்டுக்கரலாம். நீங்கள் சேரீயில் உள்ளதை தைச்சி போட்டாலுமே நல்லதாக இருக்கும். இது நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் நல்ல ஒரு பச்சை கலரு, அந்த கட்டமாகவும் ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரியும் கீழே பார்டர் வச்ச சேரீ. இது வந்து இது உள்ளே இருக்க டிசைன் வந்து உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ரன்னிங்கில் தான் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இது நல்ல ஒரு அழகான ஒரு மை கலரும் அந்த ஆஸ் கலரும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் இந்த மாராப்பில் மடிப்பு வந்துச்சுல அந்த மாதிரி டிசைனில் 3 கலர் உண்டு. மை கலர் ஒன்று, அந்த ரெட் கலர் மாதிரியான ஒரு கலரு, இன்னொரு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி ஒரு கலர் இருக்கும். இது சிக்ஸாக் பேட்டர்னில் நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது மாம்பழ கலரில் அந்த பிங்க் கலர் பார்டர் தான். அந்த சிக்ஸாக் வந்து உள்ளே இருக்க டிசைன் வந்து மாற்றமாக இருக்கும். இதுவும் கலர் நல்லா இருக்கும். இது ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு, மேலே கத்தரிப்பு கலரும் கீழே ஒரு பர்பிள் கலரும் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. இதில் ப்ளவுஸ் வந்து தனியாகவே இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு லைட்டு பிங்க் கலரு, அந்த ஒரு க்ரீன் கலர் பார்த்தோம்லா ஃபஸ்ட்டு, அதே மாதிரியான மெட்டீரியலில் கீழே வந்து அந்த பார்ட்ரு மாதிரி வச்சுருக்காங்க. சேம் 2 மெட்டீரியல் ஒன்று போல தான் இருக்கும். வெயிட்லெஸ் மெட்டீரியல் தான் இருக்குது. இந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் வந்து தனியாகவே இருக்குது. இது ஆஸ் கலரில் வந்து பிளாக் கலர் தான். கீழே நல்லா பிளாக் கலரில் அந்த லைட் ஷேடு ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. வேணுங்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. இருக்குல்லன்னு பார்த்துட்டு ஜிபேயில் நீங்கள் பணம் போட்டு விட்டீங்கன்னா எஸ்டி கொரியரில் போட்டு விட்டுருவேன். உள்ள ரன்னிங்கில் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான், தனியாகவே துண்டாகவே தனியாக இருக்கும், ஆனால் ரன்னிங்லேயே தான் வரும். இது கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். இது வந்து கீழே மை கலர் பார்ட்ரு வரும். மை கலர் பார்டருக்கு ஒரு மாதிரி மயில் கழுத்து கலரு மை கலர் எல்லாம் மிக்சடான மாதிரி உள்ள பீஸ் தான். இதுலேயும் கீழே அகல பார்டருமாக தான் இருக்கும். சில பேர் வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கட்டக்கூடிய ரேட்டு தான் நான் கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து நான் ஒழிச்சு மறித்து நான் கொடுக்கல. ஓப்பனாக வீடியோவில் நான் இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் விருப்பப்பட்டு தான் வாங்குறீங்க. வாங்குறவங்க வாங்குறாங்க, வாங்காதவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது அப்பெல்லாம் காமிச்சு பீஸ் வந்து வேறு, அது ஒரு மாதிரி க்ரீன் ஷேடு சேர்ந்த மாதிரி இருக்கும். இது மை கலர், இது ஃபுல்லாகவே மை கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு வரும். சில இதில் தனியாகவே இருக்கும். ஆனால் லென்த்தெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு அதுதான் ஃபுல்லாகவே நான் காட்டுதேன். எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். உழைச்சி தான் அழகாக ஒவ்வொரு பீஸாக உழைச்சி தான் காட்டுதேன். அவ்வளோ லென்த் இருக்குது சேரீயில். இது அழகான ஒரு மருதாணி க்ரீனும் அந்த கீழே வந்து கெம்பு கலரில் அந்த பார்டர் வந்து ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா கெட்டுனா நல்லா சூப்பராக இருக்கும். நான் கட்டியிருக்க அதே சைனிங் பீஸ் தான் இது. ப்ளவுஸ் வந்து இதிலே ரன்னிங்லேயே இருக்கும். லென்த்தெல்லாம் செம்ம லென்த் இருக்கும் சேரீ ஃபுல்லாகவே. இது நல்ல ஒரு டார்க் கலர் தான். டார்க் அந்த மாம்பழ கலரில் இதோட சிக்ஸாக் பேட்டர்னே வேறு மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ காமிக்க இந்த பேட்டர்ன் வந்து இந்த ரோசாப் கலர் மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. உள்ளே பாயில் பிரிண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா போக மாட்டாங்க, கல் வச்சது மாதிரி அழகாக இருக்குது. இந்த 3 சேரீலையுமே இந்த இதில் வந்து கிரேப் கலரு, இந்த இப்படி ஒரு கலரு, இன்னொரு கலரு லைட் ஷேடு தான். 3மே லைட் ஷேடாக உள்ள கலர் தான். இந்த 3 கலர்லையுமே லைட்டு டேமேஜ்களு, அதுக்கப்புறம் வந்து தையல் வெளியில் வர்ற பிரச்சனை 3லேயுமே இருக்குது. ஆனால் சேலை சூப்பராக இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் இந்த சேரீயில் 3 சேரீலையுமே இருக்குது. இதோட விலை வந்து 250 ரூபா. ஃப்ராக்கு தைக்கவங்க கூட தைச்சிக்கிறலாம். நீங்கள் சேரீயாக கட்டினாலும் தையல் எனக்கு கொஞ்சம் அந்த கிராஸாக வந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி எடுக்கிறவங்க, ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எடுத்தாலும் வெளியில் வராது. சின்ன சின்ன டேமேஜ்கள் இருக்குது இந்த சேரீயில் வந்து. ஆனால் சேலை வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து எல்லாத்துலேயுமே ப்ளவுஸும் வந்து ஃபுல்லாகவே இருக்குன்னு. நேரில் வந்து எடுக்கவங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் பார்த்து கூட எடுத்துக்கிறலாம். நீங்கள் வரும்போது மட்டும் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் வீட்டுக்குனால வெளியில் போக வைக்க இருக்கிறதுனால வீட்டில் ஆள் இருக்கான்னு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வாங்க. வேணுங்கவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. ஜிபேயில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா எஸ்டி கொரியரில் போட்டு விட்டுருவேன். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தாமிரபரணி தண்ணி டேங்குன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் தான், ஏற்றால தான் வீடு. இந்த மாமரத்து வீடு தான். அதை கனெக்ட் பண்ணி இங்கே வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க.